வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையலில் இன்றைக்கி கருப்பு கொண்டக்கல்லையை வச்சு ஒரு ஹெல்த்தியான வடை செய்ய போகிறோம். ரேஷனில் இப்போ ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அந்த கொண்டக்கல்லையை வச்சு தான் வடை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரேஷனில் கொடுத்த கருப்பு கொண்டக்கல்லை இது இப்போ ஃப்ரீயாக எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதை வச்சு குழம்பு வைக்கலாம், உப்புக்கல்லை செஞ்சு சாப்பிட்லாம், அவிச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம வடை செய்ய போகிறோம். சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். வாங்க பார்க்கலாம். கருப்பு கொண்டக்கல்லை எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. ஒரு 4-5 கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியே ஊற்றாமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். பெரிய வெங்காயத்தை ஒன்று எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் சீச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொண்டக்கல்ல வாய்வு பிடிப்புன்னு சொல்லுவாங்க, அதனால் பெருங்காயமும் ஒரு 4-5 பூண்டு பழ தட்டி அதில் சேர்த்துக்கலாம். வாய்வு பிடிப்பெல்லாம் இருக்காது. எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு அரைச்சிட்டோம். உப்பு தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை தண்ணியில் அலசிட்டு இதில் சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரையும் கொண்டக்கல்லையும் வச்சு வடையை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லார் வீட்லேயும் இப்போ கொண்டக்கல்லை இருக்கும். ரேஷனில் ஃப்ரீயாக கொடுத்ததுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு எந்த அளவில் வடை தட்டுறோமோ அந்த அளவுக்கு எல்லா மாவையும் உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் உருட்டியாச்சு. கையில் எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டையை எடுத்து வச்சு உள்ளங்கையில் இன்னொரு கையால் ப்ரெஷ் பண்ணுங்கள். ப்ரெஷ் பண்ணிங்கன்னா வடை ரெடி ஆயிரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெடியாக ஒரு வாணலி அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா காஞ்சோன்னே கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு வடையாக இந்த மாதிரி தட்டிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வடை. மொறு முருங்கைக்கீரையோட சாப்பிடையில் ஒரு 3-4 வடையை சேர்த்துக்கலாம் நம்ம இதில். ஒரு பக்கம் செவந்தோன்னே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் முருங்கைக்கீரை இல்லாட்டி கொண்டக்கடலை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கருப்பு கொண்டக்கடலை வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பிட்டா நல்லா மொறுன்னு இருந்துச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க.